ஹாய் பட்டோஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூடாச்சேரி அப்படிங்கிற ஒரு தரமான தெலுங்கு கிரைம் த்ரில்லர் மூவி நண்பா. இந்த படத்தோட ஒன்லைனை கேட்டீங்கனாலே நீங்க மிரண்டு போயிருவீங்க. சின்ன வயசுலயே தன்னோட பேரு, ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே மாத்திட்டு நம்ம ஹீரோவை நம்ம பிரகாஷ் ராஜ் எடுத்து வளர்க்குறாரு. வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் எப்படியாவது ரா ஏஜென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு 174 தடவை அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி இவருக்கு ரிஜெக்ட் ஆகுது. ஆனா 175வது தடவை இவர் அந்த அப்ளிகேஷன்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோன்னே இவருக்கு வேலை கிடைக்குது. ஆனா வேலை கிடைச்சி இவர் செலக்ட் ஆன அன்னைக்கே பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல ஒரே நேரத்துல 3 இடத்துல 3 கொலை நடக்குது. அந்த 3 கொலையும் நம்ம ஹீரோ தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவரை ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட்டுட்டாங்க. அதுல இருந்து இவர் தப்பிக்கிறதுக்காக போராடுறாரு. இதெல்லாம் யார் செஞ்சா, ஏன் செஞ்சாங்க, எதுக்காக தன்னை மாட்டி விட்டாங்கிறத இவர் கண்டுபிடிச்சாருங்கிறத நிமிஷத்துக்கு நிமிஷம் பல ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு வேற லெவல் ட்விஸ்ட் ஒன்று. அவ்வளவுதாண்டா படம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைக்கும் போது கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் ஒரு சீனை கொண்டு வந்து வைப்பாங்க. அட பாவிகளா, இந்த உலகத்துல நம்மளை சுத்தி இருக்க யாரையுமே நம்ம நம்ப முடியலங்கிற மாதிரி கிளைமேக்ஸ் எல்லாம் பெஸ்ட் கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை போட்டு முடிச்சிருப்பாங்க. நண்பா, இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டே இப்போ எடுத்து முடிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் இந்த செகண்ட் பார்ட்டே ரிலீஸ் ஆக போகுது. அந்த அளவுக்கு இந்த படத்துல என்ன இருக்குங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பிரகாஷ் ராஜ் பேரு சத்யா, அவர் ஒரு ரா ஏஜென்ட். அவரும் அவரோட ஏஜென்ட்ஸும் போய் ஒரு இடத்துல நம்ம சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கே தெரியாம தீவிரவாதிகளுக்கு விற்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி போனோம்னா அங்க எதிர்பாராம பயங்கரமான கன்ஷாட் நடக்கிறதுல நம்ம சத்யா கூட வர ஏஜென்ட் இறந்து போயிடுறாரு. இவர் திருப்பிட்டு ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டெரரிஸ்ட்டுமே அங்கிருந்து பிரிட்ஜில் இருந்து விழுந்து சாகர மாதிரி மட்டும் நம்மளை காமிக்கிறாங்க. உயிர் பொழைச்சி இங்கே நம்ம சத்யா வந்தா இறந்து போன ஏஜென்ட்டோட பையன் நம்ம ஹீரோ கோபி அழுதுகிட்டே நிற்கிறான். ஒன்றும் இல்லடா, நீ வாடா, நான் உன்னைய பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் நம்மளுக்கு என்கொயரி கமிஷன் வைக்கிறாங்க. அதில் நம்ம சத்யா எல்லா உண்மையை சொல்கிறாரு. நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அல்முஜியத்தின் தீவிரவாதி குரூப்புக்கு வித்துட்டாங்க. நம்ம ரா ஏஜென்சி இப்போ எங்கெங்கே என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க ஃபேமிலி எங்கே இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஆஃபீஸர்ஸ் மிரண்டு போய் சுற்றி இருக்க எல்லா ஏஜென்ட்ஸ்க்கும் உடனே ஃபேக்ஸ் அனுப்புகிறாங்க. அபார்ட் தி மிஷன் சொல்லிட்டு ஒரு ஆள் அரிசி கடையில், ஒரு ஆள் எண்ணெய் கடையில், ஒரு ஆள் போஸ்ட்மேனை வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே அங்கேருந்து அவங்க அடையாளத்தை கலைச்சிட்டு அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக அழிச்சிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. நம்ம சத்யாவுமே பார்த்தீங்கன்னா அந்த கோபியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகும்போது அவரோட ஜீப் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேப்பரில் நியூஸ் கொடுத்துட்டு தப்பிச்சிடுறாரு. யாருக்குமே தெரியாமல் ஒரு தலைமறைவான சேஃப் ஹவுஸில் போய் நம்ம சத்யா தஞ்சம் புகுந்துடுறாரு. நம்ம கோபியுமே பார்த்தீங்கன்னா இனிமே நீ கோபி கிடையாது, உன்னோட பிறந்த தேதி வருஷம் எல்லாத்தையுமே மாற்றியாச்சு, இனிமே நீ அர்ஜுனாக தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறாரு. இப்போ நம்ம அர்ஜுன் பெரிய ஆள் ஆயிட்டாரு. அங்கேருந்து வெளியூரில் தங்கி வேலை பார்க்கறதுக்காக வந்திருந்தா நம்மளுக்கு விடாமல் இந்தியன் எம்பசி, ரா ஏஜென்ட், சிபிஐன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்க மிலிட்ரி ஃபோர்ஸ்க்காக வேலை பார்க்கணும்னு அப்ளை பண்ணுறாரு. 174 தடவை அவர் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியுமே தொடர்ந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு. இவர் இங்கேருந்து அவங்க அப்பா சத்யாவுக்கு எப்பயுமே ஒரு ரூபா காயின் ஃபோன்லேருந்து தான் பேசுவார். ஏப்பா செல்லேருந்து பேசக்கூடாதுங்கிறீங்கன்னா, செல்ஃபோன்லேருந்து பேசினா நம்மளை ட்ராக் பண்ணிடுவாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன், நான் வச்சிருக்கிறது சேட்டலைட் ஃபோன், ஆனால் நீ லேண்ட்லைன்லேருந்து பேசுகிறது தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறாரு. இப்போ நம்மளுக்கு 175வது தடவை அப்ளை பண்ணும்போது இதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலியில் இருக்க யாராவது இந்த ஃபோர்ஸில் வேலை பார்த்துருக்காங்களான்னு கேட்டால் இது வரைக்கும் நோன்னு கொடுத்தவர் இந்த தடவை எஸ்ன்னு சொல்லி கொடுத்து அப்பா பேர் ரகுவீர் 7 வருஷம் நம்மளுக்கு ரா ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணாருங்கிற டீட்டெயிலை கொடுத்துட்றாரு. 3 மாதம் கழிச்சு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, எதுவுமே ரிசல்ட் வரல. நம்ம வாழ்க்கையில் இந்தியாவுக்காக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோம், நம்மளுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காம போயிடுவான்னு வேதனைப்பட்டு இருக்காரு. அன்னைக்கு பப்பில் சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை 2 பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறத இவர் கெஸ் பண்ணுறாரு. இவர் ஃபாலோ பண்ணிட்டு போய் கீழே நம்மளுக்கு பார்க்கிங் போனோம்னா அந்த பொண்ணை கரெக்டாக கழுத்தில் கத்தியை வச்சவங்க இவரை பார்த்தோன்னே இவரை அடிச்சு டம்முன்னு தூக்கி வேனில் ஏற்றிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா, சார் நம்ம டார்கெட் வேனில் இருக்குன்னு சொன்னால் அங்கே மாஸ்க் போட்டிருந்தவங்க வேன்லேயே இவரை வச்சு மிதிச்சுட்டு கன் பாயிண்ட்ல வச்சு கேட்குறாங்க, சத்யா எங்கே இருக்கா, மரியாதை உண்மை சொல்லு அப்படின்னு கேட்டால் சத்யான்னு எனக்கு யாரையுமே தெரியாதுங்கிறாரு. அப்போ நீ சாக வேண்டியதாண்டான்னு கண்ணை வச்சு ஷூட் பண்ண போகும்போது இவர் அமைதியாக இருந்தா அங்கே ஒருத்தர் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தாமோதர். ஒரு பொண்ணுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நீ உதவ வந்த, உயிரே போனாலும் கூட இருக்கவனை காட்டி கொடுக்க மாட்டேன்னு 2 டெஸ்ட்லையுமே நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னு சொன்ன உடனே, சார் நீங்கள் என்ன எப்படி தெரியும்னா 174 தடவை அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனிச்சுல, உன்னை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்காம இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கார்லேருந்து வெளியே தூக்கி போடுறாங்க. மறுபடியும் அந்த பார்க்கிங்கில் பார்த்தா அந்த லேடி நிற்கிறாங்க. நாளைக்கு நீ வர வேண்டிய லொக்கேஷன் உனக்கு ஃபோனில் வரும், கரெக்டாக 10 AM அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. கரெக்டாக சொன்ன லொக்கேஷனுக்கு இவர் காலையில் போய் நின்னோம்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லர்மேன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் தைக்கிற கம்பெனி மாதிரி இருக்குது. உள்ளே போன உடனே நேராக ஆல்ட்ரேஷன் ரூம் போங்க அப்படின்னு நாங்கள் வேலை பார்க்குறவர் சொன்னால் அங்கே உள்ள ஷாம்னு ஒருத்தர் இருக்காரு. அங்கே லிஃப்ட்டுக்கு கீழே கூட்டிகிட்டு போனோம்னா அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய சீக்ரெட் ஆஃபீஸே இருக்குது.
அங்கே இவரோட சேர்த்து இன்னொரு 5 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மொத்தமாக இந்த டீமுக்கே 6 பேர் தான் செலக்ட். 40,000 அப்ளிகேஷன் வந்ததில் உங்கள் 6 பேரை மட்டும் தான் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது த்ரிநேத்ரா, நம்ம சீக்ரெட் ரா ஏஜென்ட்டு. நம்ம நேராக சீஃப் மினிஸ்டர்கிட்ட மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணுவோம். இங்கே உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபிட்டு அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம். த்ரிநேத்ரா உங்களை எப்பயுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்றாங்க. இன்னொரு இடத்துல நம்மளுக்கு ஒரு டெரரிஸ்ட் கும்பலை காட்டுறாங்க. அந்த டெரரிஸ்ட் கிட்ட நம்மளுக்கு ஃபேஸே காமிக்காம இருந்தா அவர்கிட்ட ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க. அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷாமு, அர்ஜுன், அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களோட இருக்க மீதி 5 பேருன்னு எல்லாரோட அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. அதில் நம்மளுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சவர் அர்ஜுனோட பேரை மட்டும் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இங்கே அதே மாதிரி இவருக்கு ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னென்ன விதமான ட்ரைனிங்லாம் இருக்குன்னா, கன் ஷூட்லேருந்து மார்ஷல் ஆர்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு சிஸ்டமை ஹேக் பண்ணுறதுக்குலாம் நம்ம ஷாம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதே மாதிரி முக்கியமான ட்ரைனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லை டிடெக்டர். அந்த லை டிடெக்டரை வச்சுமே பார்த்தீங்கன்னா மனசை ஒருநிலைப்படுத்தி இவங்க சொல்கிறத கரெக்டாக உண்மைன்னு சொல்லிட்டு அதை நம்பணும். இந்த ட்ரைனிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முகமதுங்கிறவர் தான் டாப்பில் வந்துட்டு இருக்காரு. இவர் வரிசையாகவே பார்த்தீங்கன்னா ஃபெயிலியராகவே ஆகிட்டு இருக்கு. இவரோட ஃப்ளாட்டுக்கு எதிர் ஃப்ளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு பொண்ணு குடி வந்திருக்காங்க. எதிர்பாராமல் அவங்கள இடிச்சிட்டு அச்சோ சாரிங்க அப்படின்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வீட்டுக்குள்ளே போனால் அவங்க வந்து என்னோட பேர் சமீரா, நான் ஹைதராபாத்தில் இப்போ சைக்காட்டிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களோட அழகில் மயங்கிட்டு என் பேர் அர்ஜுன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னை ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம் செய்யலாம் அப்படின்ட்டாரு. எப்பயும் போல் காயின் ஃபோன்லேருந்து அவங்க அப்பா சத்யாவுக்கு பேசிகிட்டு இருந்தோம்னா, இப்போ என்னடா பண்ணுற செய்கிறேன்னு கேட்டால், ஒரு கம்பெனியில் ஃப்ளோர் மேனேஜராக வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு தெரியும், பக்கத்தில் இருக்க காரில் வந்து ஏறுறான்னு சொன்னால், அவர் அங்கே பக்கத்துலேயே காரில் நிற்கிறாரு. அங்கே போயிட்டு தனியாக பேசுகிறாங்க. ஏன்டா அவ்வளோ தூரம் நான் படித்து சொன்னேன் செஞ்சேன், கேட்காம நீ த்ரிநேத்ராவில் வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு கேட்டால், இவளுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாரு. நான் உன் அப்பாடா, நீ அந்த ஏஜென்ட்டுக்கு போனேன்னா நீ உங்கள் அப்பா மாதிரியே செத்துறக்கூடாதுங்கிறதுக்கு அதனால நானும் படித்து சொல்கிறேன்னு சொன்னால், நீ எனக்கு சாவே வந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த நாட்டுக்காக செத்தேன்னு சொல்லிட்டு நிம்மதியாக சாகிறேன், ஆனால் என்னால் இந்த வேலையை விட முடியாது அப்படின்னு கோவமா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே நம்மளுக்கு கிளாஸ் இருக்கும்போது நம்ம சீஃப் தாமோதர் எல்லா டெரரிஸ்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் நம்மளுக்கு இருக்க முக்கியமான எதிரின்னு சொல்லி பார்த்தோம்னா அல் முஜைதீன். இவன் இப்போ வரைக்கும் எங்கே இருக்கா எப்படி இருக்காங்கிறது தெரியாது. இவனை பிடிக்க போகும்போது தான் நம்ம ஏஜென்ட் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அல் முஜைதீன் அப்படிங்கிற பேரை நம்மளுக்கு அர்ஜுன் கேட்ட உடனேவே ஒரு மாதிரி ஆகிறாரு. ஏன்னா சின்ன வயசுல சத்யா வந்து சார் அல் முஜைதீன் குரூப் தான் இவ்வளவையும் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதை இவர் கேட்டிருப்பாரு. இங்கே நம்ம சமீராவும் அர்ஜுனும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க பேசினவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஷிப்பு காதெல்லாம் மாறிடுச்சு. நம்மளுக்கு இங்கே ட்ரைனிங்கில் தொடர்ந்து ஃபெயிலியராக நடந்துட்டு இருக்கு. அடி மேலே அடி இவர் வாங்கிட்டே இருந்தோம்னா அங்கே காம்பேக்ட் ட்ரைனிங் கொடுக்குற மேடம் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறாங்க. டேய் 174 தடவை ரிஜெக்ட் ஆகிருக்காக நீ போராடினியே அது பெருசு கிடையாது. செலக்ட் ஆகி வந்தும் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற, நீ எல்லாம் உண்மையிலே ரகுவீரோட பையன் தானே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. நம்ம சமீரா கேட்குறாங்க என்ன நடந்துச்சுன்னா, இல்லை நான் ஒரு கம்பெனியில் இப்போ ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்ல, அதில் தோற்று வேணும்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அருமையாக மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. உன்னோட கோல் ஏதோ அதில் நீ சேரணும்னு சொல்லி நினைக்காத, அதில் நீ ஜெயிக்கணும்னு சொல்லி நினச்சா மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, மறுநாள்லேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் பிச்சு உதறாரு. கன் ஷாட் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் பாயிண்டில் வராரு. நம்மளுக்கு ட்ராக்கிங்லேருந்து ஹேக்கிங்லேருந்து எல்லாத்தையுமே ஸ்பீடாக முடிக்கிறாரு. அன்னைக்கு ஒரு நாள் சமீரா இவரை பார்க்கறதுக்காக அந்த டெய்லர்மேன் கம்பெனிக்கு வந்தால் ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கே இருக்குன்னு கேட்டால், ஐயோ இந்த வந்துடுறேன்னா அவதியாக வெளியே ஒடியாந்தாருனா, நம்மளுக்கு கூட ஒருத்தர் இருக்கார். இவர் யாருன்னு கேட்டால் அப்பானா நல்லா இருக்கீங்களா அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவரை வெளியே வந்து காரில் ஏற்றி விடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இவரை கவனித்து பார்த்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கான். அவன் நின்று இவரையே பார்த்துட்டு இருக்கதை மட்டும் இவர் கவனிக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பாரில் இவர் சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. கரெக்டாக இவர் கிளாஸை வச்சுட்டு போனோடனே அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போய் இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. இங்கே ட்ரைனிங்கில் நல்லா அட்டன் பண்ணிட்டு இருந்தவர் முகமத்துக்கும் அவருக்கும் இடையில காம்பேக்ட் ஃபைட் வைக்கிறாங்க. அந்த ஃபைட் நல்லா பண்ணிட்டு இருந்தவர் டக்குன்னு நம்ம முகமத்தை இவங்க அப்பாவை பற்றி பேசினோன்னே இவர் அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகிறாரு. ஒரே அடியில் நம்ம அர்ஜுனா சாச்சிட்டான். அடுத்து லை டிடெக்டர் டெஸ்ட்டு. நம்ம தாமோதர் சார் கேட்குறாரு, உங்கள் அப்பாவை அல்முதீன் குரூப் தான் கொன்னுச்சு அப்படின்னு கேட்டால் கிடையாது, அது பொய்ன்னு சொல்லி சொன்னோம்னா அந்த மிஷினை இவர் சொல்கிறது பொய்ன்னு சொல்லிட்டு காமிச்சிருது. நம்ம தாமோதர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா தான் உன்னோட பலவீனம், நீ அந்த பலவீனத்தை உடச்சி தூக்கி எறிஞ்சால் மட்டும்தான் இந்த த்ரிநேத்ரால நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அப்படியே மைண்ட் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறாரு. கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கேளுங்க சார் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுக்கு கேள்வி கேட்டோம்னா இல்லை எங்கள் அப்பா பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னால் இவர் சொல்கிறது உண்மைன்னு சொல்லிட்டு அந்த லையர் மிஷின் காமிக்குது. அதே மாதிரியே இங்கே வராரு நம்ம முகமத்தை மறுபடியும் ஃபைட்டு கூப்பிட்டு அடின்னு அடித்து வெளுத்து எடுத்துடுறாரு. ஆனால் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியங்கிற மாதிரி கை கொடுத்து இவரை தூக்கி விடுறாரு. நம்மளுக்கு ஷாம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாரோட பேக்ரவுண்ட் செக்கிங்குமே பண்ணுறது. நம்ம அர்ஜுனை கூப்பிட்டு சொல்கிறாரு, சமீராக்கு பேக்ரவுண்ட் செக்கிங் முடிஞ்சுன்னா அவளுக்கு எதுக்குன்னா உன் லவர்னா நாங்கள் என்ன எதுவும் செக் பண்ண மாட்டோமா,
அப்பா அம்மா கிடையாது, பாய் ஃப்ரெண்டு கிடையாது, லவ்வர் கிடையாது, சூப்பர்யா அப்படின்னா என்னது அப்பா அம்மா கிடையாதா அப்படின்றாரு. அப்பா அம்மாவோட டெத் சர்டிஃபிகேட் இருக்கு. இதை பார்த்தோன்னே மிரண்டு போய் நேரா நம்ம சமீராட்ட சண்டை போடுறாரு. மரியாதை உண்மையை சொல்லு, உன் கூட அன்னைக்கு வந்தது யாரு, உங்க அப்பா அம்மா என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க ஆக்சிடென்ட்ல. இவர் தான் என்னை வளர்த்தவர். நான் உன்ட்ட மறைக்கணுங்கிறதுக்காக நினைக்கல. ஆனா இதை சொல்றதுக்கு சங்கடமா இருந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்னு அழுகுறாங்க. அதே மாரி நம்ம அர்ஜுனுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்ரெட் லாக்கர் இருக்கு. அந்த லாக்கரோட சாவிய இவங்கள ஓப்பன் பண்ணி பார்க்க சொன்னோம்னா, அதுல வந்து நம்மளுக்கு இவர் கோபியா சின்ன வயசுல இருந்த ஃபோட்டோலேருந்து எல்லாமே இருக்கு. அதுல ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. நான் உன்ட்ட உண்மைய மறைச்சிட்டேன். என்னோட ஒரிஜினல் பேரு கோபி. என்னோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் நான் மறைச்சிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க அப்பா ஒரு ஏஜென்ட் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. இது எல்லாம் சம்மதம் தான். நீ வந்து என்னைய பாருன்னு சொன்னா, அவங்க அழுதுட்டே வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. நம்ம 2 பேரும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இவர இறக்கி விட்டுட்டு போகும்போது கரெக்ட்டா பார்க்குறாரு. இவர ஏற்கனவே வாட்ச் பண்ணிட்டு இருந்தவன், அங்க பக்கத்துல நின்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அவன டக்குன்னு நோட் பண்ணோம்னா, அங்க பக்கத்துல கார்ல இருந்து இவர வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு, இவர் டக்குன்னு அவன விரட்டுறாரு. விரட்டி போய் அவன புடிச்சுட்டு அடிச்சா 2 பேருக்கு இடையில ஃபைட் நடக்கும்போது, அவனோட கையில பார்க்குறாரு 11, 12ன்னு எழுதியிருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவரோட ஆட்கள் மொத்தமா அங்க வந்துட்டாங்க. பயங்கரமா கன் எடுத்து டெரரிஸ்ட்ட சுட்டோம்னா, ஜஸ்ட் மிஸ்ல நம்ம அர்ஜுன் தப்பிச்சுறாரு. அந்த டெரரிஸ்ட் தப்பிச்சு போயிட்டான். இங்க அவனோட ஸ்கெட்ச் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம திரிநேத்ரால குடுக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் யாரு, என்ன சிசிடிவில செக் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி நாளைக்கு செலக்ஷன் போயிட்டு நல்லபடியா வா அப்படின்னு அனுப்பி வச்சோம்னா, மறுநாள் செலக்ஷனுக்கு பக்காவா கிளம்பி வராரு. வரும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு சரக்கு பாட்டில் எடுத்துட்டு வராரு. இவரோட சீஃப் தாமோதர் சாருக்கு. அதே சமயம் அந்த டெரரிஸ்ட் கும்பல காட்டுறாங்க. இவர்ட்டருந்து எடுத்த ஃபிங்கர் பிரிண்ட்ட அங்க ஒரு மிஷின் கன்ல எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி வேன் எல்லாத்தையுமே கலர் அடிச்சுட்டு ஒரு டீமாவே அங்க கிளம்பிட்டு இருக்காங்க. இங்க நம்மளுக்கு செலக்ஷனுக்கு வந்திருக்கிறது திரிநேத்ராவோட ஹெட் நம்மளுக்கு ஆச்சாரியா சாரு. எல்லாருக்குமே நம்மளுக்கு மெடல் குடுக்குறாங்க. 5 பேருக்கு மெடல் குடுத்தா, அர்ஜுனுக்கு மட்டும் மெடல் கிடையாதுன்னா, அவர் அப்படியே மிரண்டு போய் பார்க்குறாரு. உனக்கு மெடல் கிடையாது. ஏஜென்ட் நம்பர். நீ மெயின் ஏஜென்ட் ஆயிட்டேன்னு சொன்னோம்னா, அவர் அப்படியே சந்தோஷத்துல குதிக்கிறாரு. அவருக்கு ஏஜென்ட் திரிநேத்ரா 116ன்னு நம்பரே குடுத்துட்டாங்க. 5 பேருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இடத்துல போஸ்டிங் குடுத்த மாரி, நம்மளுக்கு முகமதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆச்சாரியா சாரோட கூடயே இருக்க மெயின் செக்யூரிட்டியாவே போஸ்டிங் கிடைச்சிருச்சு. இவங்க எல்லாரும் அங்கருந்து கிளம்பிட்டாங்க. நம்மளுக்கு இங்க அர்ஜுன் டிவில நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா இன்னைக்கு தேதியை பார்த்தோன்னே இன்னைக்கு 11, 12 அப்ப இன்னைக்கு தான் ஏதோ நடக்க போது அதத்தை இவன் நோட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வேகமா நம்மளுக்கு முகமதுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. முகமது நீ எங்க இருக்கானா? ஆச்சாரியா சாரோட தான் இருக்கேன்னா, இன்னைக்கு அவருக்கு ஏதோ ஆபத்து. நான் டெரரிஸ்ட் கையில பார்த்த தேதி இன்னைக்கு தான். அவர்ட்ட உடனே சேஃபா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம தாமோதர் சாரை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, சரக்கு அடிச்சுட்டே நம்மளுக்கு சத்யாட்ட பேசிட்டு இருக்காங்க. "என்ன சத்யா சந்தோஷமா? உன் பையன மெயின் ஏஜென்ட்டாவே ஆக்கியாச்சு செஞ்சாச்சுன்னா, அவன் நல்லபடியா இருந்தா அது போதும்டான்னு" பேசிட்டு இருக்கும்போது, இவர் சரக்கு அடிச்சிட்டு இருந்தவர் அப்படியே தொண்டையில கைய வைக்கிறாரு. ரத்தம் ரத்தமா கக்கிட்டு கீழ விழுகுறாரு. நம்ம அர்ஜுன் அங்க முகமதுட்ட பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம ஆச்சாரியா சாரோட கார டைவர்ஷன் சொல்லிட்டு கரெக்ட்டா ஒரு டிராஃபிக்ல லாக் பண்ணிட்டாய்ங்க. நம்ம ஆச்சாரியா சார் அர்ஜுன்ட்ட வாங்கி பேசுறாரு. "அர்ஜுன் என்னாச்சு? என்ன நடக்க போகுதுன்னு?" கேட்டா, "சார் ஏதோ உங்களுக்கு ஆபத்து சார்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நம்மளுக்கு பைக்ல ஒருத்தன் மாஸ்க் போட்டு வந்துட்டு பயங்கரமா அந்த மிஷின் கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நம்மளுக்கு திருப்பிட்டு அட்டாக் பண்றாங்க. அங்க இருக்க எல்லாரையுமே அட்டாக் பண்ணாலுமே யாரையுமே காப்பாத்த முடியல. நம்ம ஆச்சாரியா சார சுட போகும்போது, நம்ம முகமது குறுக்கால விழுந்து அவருக்கும் கன் ஷாட் பட்டுருது. ஆனா ஆச்சாரியா சாரையுமே கொன்னுட்டாங்க. கொன்னுட்டு அந்த கன்னையும் அந்த பைக்கையும் போட்டுட்டு டக்குன்னு அவன் பக்கத்துல ஒரு கார்ல ஏறி தப்பிச்சுட்டான். நம்மளுக்கு இங்க சத்யா அர்ஜுனுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்ச உடனேவே டிவி ஆன் பண்ணி பாருன்னு சொன்னோம்னா, அங்க டிவி ஆன் பண்ணி பார்த்தா அந்த நியூஸ பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாரு. "அப்பா அங்க இருக்க பைக் என்னோட பைக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இங்க நம்ம ஹீரோயின் உள்ள வராங்க. உள்ள வரும்போதே ஆப்போசிட் பில்டிங்ல இருந்து ஒருத்தன் ஸ்னைப்பர வச்சு குறி பார்த்துட்டு இருந்தவன், டக்குன்னு பிளான் ஏவான்னு சொல்லிட்டு அனுப்புனோம்னா, நோ பிளான் பின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் வந்த உடனேவே இங்க ஸ்னைப்பர வச்சு கரெக்ட்டா நம்ம ஹீரோயின அப்படியே கழுத்திலேயே சுட்டுட்டாங்க. அவங்க அப்படியே சரிஞ்சு விழுந்தா, இவர் எப்படியாவது காப்பாத்திரலாமான்னு பார்த்து அழுதுட்டு இருக்கும்போதே, ஒரு பெரிய டீமே உள்ள வருது. எல்லாரோடையுமே பயங்கரமா சண்டை போட்டு கொடூரமா அடிச்சு கொல்றாரு. கொன்னுட்டு போய் நம்ம ஹீரோயின பார்த்தோம்னா, அவங்க இறந்துட்டாங்க. ஃபோன்ல சொல்லிட்டு இருக்க சத்யா சொல்றாரு, "கோபி நீ உடனே தப்பிச்சிரு. உன்னைய ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு" சொன்னோம்னா, வெளிய எட்டி பார்த்தா பெரிய மிலிட்டரி டீமே வந்து நிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துக்கே பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ற மாரி பண்ணிட்டு, ஜஸ்ட் மிஸ்ல அவர் அங்கருந்து ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சுட்டாரு. அங்கருந்து அழுதுட்டே கார்ல போகும்போதே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் யார் பண்றா? எதுக்கு பண்றாங்கன்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கு அந்த டெரரிஸ்ட் கண்ட காட்டுறாய்ங்க. அது நம்ம ஜெகபதி பாபு. அவருக்கு ஃபோன் வருது. "சார், நம்மளுக்கு கோபி அந்த மிஷன்லேருந்து தப்பிச்சுட்டான் சார்" அப்படின்னு சொன்னா, அவர் கட்டுப்புல ஃபோன தூக்கி எறியிறாரு. நம்மளுக்கு அர்ஜுன் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு மொத்த திரிநேத்ராவும், மொத்த போலீஸ் டீமும் தேடிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, முகமது இன்னும் உயிரோட இருக்காரு. அவர் ஏதோ பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறாருன்னு சொன்னோனே, அந்த மேடம் நேரா அங்க போறாங்க. இது எல்லாத்தையும் பண்ணது அர்ஜுன் தான் சொல்லிட்டு முகமதுட்ட சொன்னா, உயிருக்கு போராடிட்டு இருந்தவர் டக்குன்னு சொல்றாரு, "இல்ல மேடம், அர்ஜுன் கிடையாது. அர்ஜுன் அதே டயத்துல என்ட்ட ஃபோன்ல பேசிட்டு இருந்தான். அர்ஜுனை யாரோ ட்ராப் பண்ணி மாட்டி விட பார்க்குறாங்க. என்னால ஆச்சாரியாவ காப்பாத்த முடியாம போயிருச்சுன்னு" சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே இறந்துட்டாரு.
வெளியே வந்த உடனே அங்கே இருக்க அசிஸ்டன்ட்ஸ் கேட்குறாங்க, மேடம் ஏதாவது பேசினானான்னு கேட்டால், இல்லை எதுவும் பேசலை, நான் போகிறதுக்கு முன்னாடி இறந்துட்டான் அப்படின்னு மறைச்சிட்டாங்க. அங்கே செக் போஸ்ட் எல்லா இடத்துலையும் போலீஸ் தேடிட்டு இருக்கு. ஒரு தண்ணி வண்டிக்குள்ள ஒளிஞ்சு நம்ம பிரகாஷ்ராஜ் இருக்க ஊருக்கு வராரு. அங்கே ஒரு மீடியா வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது எதிர்பாராமல் அந்த வீடியோவில் இவர் சிக்கிறாரு. அங்கேருந்து கஷ்டப்பட்டு நேராக பிரகாஷ்ராஜை பார்க்க போனோம்னா, அப்பா நான் எதுவுமே பண்ணலப்பா, யாரும் என்னை மாட்டி விட பார்த்துருக்காங்க, செஞ்சுருக்காங்கப்பா, உன்னோட அக்கௌண்ட்டில் 2 கோடி ரூபா பணம் துபாயிலேருந்து வந்திருக்கு, முழுக்க முழுக்க உன்னை மாட்டி விடுறதுக்காக இவ்வளவு நடந்திருக்குன்னா நான் என்ன பண்ணேன்னா, திரிநேத்திரோட சேர்ந்து 1 மாதம் தான் ஆகுது, என்ன எதுக்கு ட்ராப் பண்ணுறாங்கன்னா அதுதான் எனக்கும் புரியல. மொத்தமாக திரிநேத்திர பேரையே கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தர் திரிநேத்ராக்குள்ள இருந்து தான் பார்த்தீங்கன்னா இவ்வளவையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருங்கிறது தான் தெரியலைங்கிற போது நம்மளுக்கு கரெக்டாக அந்த மேடத்தை காட்டுறாங்க. இங்கே நம்ம அர்ஜுனோட வீடை ஃபுல்லாகவே செக் பண்ண வந்தபோது தான் பார்த்தீங்கன்னா, மேடம் அங்கேருந்து நம்மளுக்கு சிசிடிவியில் செக் பண்ணும்போது தப்பிச்சு போன வேனு இங்கே நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம அர்ஜுனோட கன்று எல்லாமே இங்கே கிடச்சிருக்குன்னு சொன்னோம்னா எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக வைங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு மீடியாவில் அர்ஜுன் இந்த ஏரியாவில் தான் இருக்காரு, நம்மளோட டிவி ஆப்ரேட்டர் அவரை வீடியோ பிடிச்சிருக்காருன்னு சொன்னோம்னா உடனே அந்த ஏரியா கால் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு, உங்களை விட மீடியாக்காரங்க ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சத்தம் போட்டோம்னா நம்ம ஷாம் ஃபோன் அடிக்கிறாரு. மேடம் ஆல்ரெடி அந்த ஊருக்கு ஆந்தி வேலை தான் இருக்கேன், கூடிய சீக்கிரம் நான் பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெகபதி பாபு அங்கேருந்து ஒரு அடியாளுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. அவன் பார்த்தீங்கன்னா முழுக்க போலீஸ் கிட்ட போட்டுட்டு அவர் இந்த ஏரியாவில் தான் இருக்காருனோடனே அவரை தேடிட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம அர்ஜுன் பார்த்தீங்கன்னா இவரை வீட்டில் அட்டாக் பண்ண வந்தவன்ட்டு இருந்து ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அந்த ஃபோனை நம்ம பிரகாஷ்ராஜ் மூலியமா அன்லாக் பண்ணி பார்த்தோம்னா அதில் வந்து கரெக்டாக ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்கட்டாக்கு 2 ஃப்ளைட் டிக்கெட் வந்திருக்கு. நண்பா ஒவ்வொரு நிமிஷமும் இனி தரமான ட்விஸ்டோட மிரட்டலாக படம் போகும்போது மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே அந்த டீட்டெயிலை செக் பண்ணிட்டு இருக்கும்போதே போலீஸ் அங்கேயும் இங்கேயும் செக் பண்ணவங்க இவங்க இருக்கிறது ஒரு நர்சரி. அந்த நர்சரியை பார்த்துட்டு வந்தோம்னா கரெக்டாக கேமராவில் நம்ம பிரகாஷ்ராஜ் பார்த்துட்டாரு. கோபி நீ இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, உடனே இங்கேருந்து கிளம்பி ஓடு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கரெக்டாக அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. நம்மளுக்கு அந்த ரவுடி போலீஸ் வேஷம் போட்டுட்டு இவரை தேடிட்டு வந்துட்டு இருந்தவன் இவரை பார்த்துட்டு விரட்டுறான். ஆனால் அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அங்கே இருக்க காரில் நேராக கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. எப்படியாவது ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணும், என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா அங்கே ஒரு பைலட் ஆஃபீஸரை வெளியே நின்று ஃபோன் பேசிட்டு இருந்தா அவரை அடிச்சு போட்டு அவரோட ட்ரெஸ் தூக்கி போட்டுட்டு நம்மளுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டாரு. உள்ளே போயிட்டு எல்லாரும் அந்த ஃப்ளைட்டுக்கு ஏறிட்டாங்கிறது தெரிஞ்சோடனே வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே அந்த ஃப்ளைட்டில் பாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பேசஞ்சரையும் ரிட்டர்ன் வர வைக்கிறாரு. அங்கே நம்மளுக்கு எல்லா பேசஞ்சரும் ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக இவர் பார்த்தா மிரட்டின மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு. நம்மளுக்கு சமீராவோட அப்பா அவனை அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ள கடத்திட்டு போய் அடி அடின்னு அடிச்சு மரியாதை உண்மையை சொல்ல, சமீராக்கு உனக்கு என்ன சம்மந்தம்னா அவர் டக்குன்னு சைனடை சாப்பிட்டு அங்கேயே இறந்துட்டாரு. அவரோட பேகை உள்ள செக் பண்ணி பார்த்தா கொய்யால அதுல நம்மளுக்கு இவர்கிட்ட முதல் சீன்ல காட்டினா அதே விசிட்டிங் கார்டு இருக்கு, சமீரா ஷேக் சைக்காலஜிஸ்ட்னு போட்டு. ஆனா அதுல பக்கத்துல இருக்க போட்டோ வேற ஒரு பொண்ணோடது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி எழுதியிருக்கு. இவர் அப்படியே மிரண்டு போய் அப்படியே கண்ணு கலங்கி நிற்கிறாரு. என்னது சமீராவும் ஃப்ராடா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா போலீஸ் ரெஸ்ட் ரூமுக்கு வரதை பார்த்தோன்னே இவர் சைஸாங்கிறது அவனை ஒழிச்சு வச்சுட்டு கிளம்பி வெளியே வந்தா அங்கே இருக்க போலீஸ் எல்லாரும் இவர் விரட்டுது. தப்பிச்சவர் ஜஸ்ட் மிஸ்ல ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிடுறாரு. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த மேடம் அடிக்கடி யாருக்கும் மெசேஜ் அனுப்புற மாதிரி யார்ட்டையோ ஃபோனில் மட்டும் பேசுகிற மாதிரியே நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஷாம் இங்கே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, மேடம் அங்கேருந்து அவன் தப்பிச்சிட்டான். நம்ம அர்ஜுன் இங்கே சத்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சுட்டு இப்படி இமெயில் ஐடி இருக்குது, இந்த இமெயில் ஐடியை உடனே செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொன்னோம்னா அதில் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாஸ்ட் நேம் என்னன்னு கேட்குது. இதில் இருக்க ஷேக்குங்கிற பேரெல்லாம் கொடுத்து உள்ளே லாகின் பண்ணி பார்த்தோம்னா ஃபைல் எல்லாமே எம்டியாக இருக்குடா அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி பாருங்கன்னா செலக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஹைடனில் வச்சிருக்கிறது தெரியுது. அதுக்குள்ளே பார்த்தோன்னா ஏகப்பட்ட ஆடியோ ஃபைல் இருக்குது. எல்லா ஆடியோ ஃபைலையும் அனுப்புனா இதை கேட்டுட்டு கண்ணு கலங்கி அழுகிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா முத நம்ம சமீரா நம்ம கோபியை மீட் பண்ணதுலேருந்து நான் கோபியை மீட் பண்ணிட்டேன், ஆனால் அவன் அர்ஜுன் சொல்லி என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான், அதே மாதிரி அர்ஜுனோட அக்கௌண்ட் நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த அக்கௌண்ட் நம்பரை வச்சு தான் இவங்க 2 கோடி ரூபா பணம் போட்டிருக்காங்க. உன்னை இந்த அளவுக்கு ஏமாத்துவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா சொன்னா இவங்க ஏமாத்தல, இனி மொத்தமாகவே மோசம் பண்ணியிருக்காங்க, நான் ஒருத்தனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரிஜினல் விசிட்டிங் கார்டில் இருக்க அட்ரஸ் சிட்டகாங்கில் இருக்கு, அங்கே கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அங்கே நம்மளுக்கு டூப்ளிகேட் பாஸ்போர்ட்டை வச்சு கரெக்டாக சிட்டகாங்கில் உள்ள நுழைஞ்சா அங்கே அவருக்காக காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம லீனா. அந்த லீனாங்கிறது இவரோட ட்ரைனிங்கில் அட்டன் பண்ணாங்க இல்லையா, அந்த பொண்ணு தான். இவர் இங்கே கரெக்டாக டூப்ளிகேட்டை வச்சு உள்ளே வந்திருக்காருங்கிறது அந்த மேடத்துக்கு உடனே இன்ஃபர்மேஷன் போயிருச்சு. இன்ஃபர்மேஷன் போன உடனே இங்கே லீனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. லீனா நம்ம அர்ஜுன் சிட்டகாங் தான் இப்போ வந்திருக்கான், அவனை உடனே ட்ரேஸ் பண்ணி அவனை எனக்கு பிடிக்கணும், எப்படி இருந்தாலும் உயிரோடைய பணமாவோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதா
இல்ல மிஷனை நான் செய்றதா அப்படின்னு சொன்னோம்னா, நான் சொல்றத மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு, அந்த விசிட்டிங் கார்ட இவங்க கையில குடுத்து, அந்த விசிட்டிங் கார்டுல இருக்க பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஏரியால இருக்க எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. விசாரிச்சோம்னா, யாருமே தெரியாதுன்னு சொல்லி சொன்னோம்னா, சரி ஓகே ரைட்டுன்னு சொல்லிட்டு, இவங்க கரெக்ட்டா ரூமுக்கு வந்தா, இவங்கள அந்த டெரரிஸ்ட் குரூப் அட்டாக் பண்றதுக்கு வருது. கரெக்ட்டா உள்ள வந்துட்டு கன்ன புடுங்கிட்டு அட்டாக் பண்ணா, அந்த 2 பேரையுமே இவர் ஆப்போசிட் பில்டிங்ல ஸ்னைப்பர் வச்சுட்டு ரெடியா இருப்பாரு. 2 பேரையுமே போட்டு தள்ளிட்டாரு. போட்டு தள்ளிட்டு இவங்கள அனுப்புனவன் கீழ நிக்கிறாங்கிறது தெரிஞ்சு, அவன கரெக்ட்டா போய் கன் பாயிண்ட்ல வச்சா, கன்ன ஷூட் பண்ணி பார்க்குறாரு. கன்ல ஷூட் ஆகலன்னோனே, அவன் வேகமா கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஆனா, அவன் கார்ல இவர் ஜிபிஎஸ்ஸ செட் பண்ணியிருக்காரு. அந்த ஜிபிஎஸ்ஸ வச்சு நம்மளுக்கு லீனாவோ, இவரும் பார்த்தீங்கன்னா, அவ இருக்க இடத்துக்கு போய் ரீச் ஆகுறாங்க. அதே சமயம் நம்ம ஷாம் விடாம அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தா, இங்க ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்தா, அங்க இருக்க ஆஃபீஸர்லாம் விசாரிக்கிறாங்க. "சார் நான் என்ன சார் பண்ணுவேன்? என்னைய அடிச்சு போட்டுட்டு என்னோட ஐடி கார்டு, என்னோட ட்ரெஸ் எடுத்துட்டு அவன் போயிட்டான் சார்ன்னு" சொல்லிட்டு, அடுத்து ஓவர் ஆலியா என்கொயரி பண்ணா, நம்மளுக்கு அவன் வீட்லேருந்து கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கும்போது, 2 கப்பிள்ஸ் ரிங்கு மேரேஜுக்காக வாங்கி வச்சிருப்பாரு. அந்த கப்பிள்ஸ் ரிங் எங்கேருந்து வந்திருக்குன்னு கொரியர் அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ பார்த்தோம்னா, நம்மளுக்கு பிரகாஷ் ராஜ் இருந்த வீட்டு அட்ரஸு. இத யார் போஸ்டர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, அங்க நம்மளுக்கு சிசிடிவி கேமராவ செக் பண்ணோம்னா, அங்க நர்சரியில வேலை பார்த்த ஒருத்தன் தான் இத கொரியர் பண்ணியிருக்கானா, அப்ப அந்த நர்சரிக்கு இவனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறத இவர் கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறாரு. நம்ம அர்ஜுனும் லீனாவும் அந்த டெரரிஸ்ட் கேங் இருக்க ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. நம்மளுக்கு லீனா அங்கேருந்து மார்க் பண்ணி பார்த்துட்டு, அந்த ஸ்கேனர் வழியா யார் யார் எங்கெங்க இருக்கான்னு சொல்லும்போது, நம்ம ஆளு வரிசையா அம்புட்டு பேரையும் ஷூட் பண்ணிட்டு டக்குன்னு உள்ள போறாரு. லாஸ்ட்டா ஒருத்தன் இருக்கான் அவன ஷூட் பண்ணுனா, சின்ன பையன் அப்படின்னு சொன்னோம்னா, அங்க பார்த்தா ஒரு சின்ன பையன் போறான். அவன போடான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்குறாரு. அங்க சீக்ரெட் லாக்கர் ரூம் மாரி இருக்கு. அந்த அண்டர் கிரவுண்ட் ரூம்குள்ள போய் பார்த்தோம்னா, அங்க இருக்க லாக்கர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணா, இவங்களோட ட்ரீனேத்ரா ஹைதராபாத்தோட மொத்த எவிடன்ஸ் ஃபைலு எல்லாமே அங்க தான் இருக்கு. அங்க ஏகப்பட்ட வீடியோ கேசெட் எவிடன்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, இங்க நம்மளுக்கு வாசல்ல ஜீப் வந்து நிக்குது. மொத்தமா ஆட்கள் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டாய்ங்க. அங்க நம்மளுக்கு எல்லாரும் இறந்து கிடக்கிறத பார்த்தோனே, அவங்க கண் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாய்ங்க. இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. "அர்ஜுன் வெளிய வா! ஆட்கள் வந்துட்டாங்க. அர்ஜுன் வெளிய வான்னு" சொல்லி கத்திட்டு இருந்தா, இங்க நம்மளுக்கு போலீஸ் வேஷம் போட்டுட்டு ஒருத்தன் கொல்றதுக்கு சுத்திட்டு இருந்தான்ல, அவன் கரெக்ட்டா லீனாவ பொட்டானிய புடிச்சு அடின்னு அடிச்சு வெளுக்குறான். 2 பேர்கிட்டலாம் மாஸான ஃபைட்டு. ஆனா வில்லன் பார்த்தீங்கன்னா, மூஞ்சி மொகரெல்லாம் கிழிச்சு எடுத்துட்டான். ஜஸ்ட் மிஸ்ல அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி, இங்க நம்ம அர்ஜுன் வந்து நிக்கிறாரு. அங்க நம்ம அண்டர் கிரவுண்டுக்குள்ள அவங்க இறங்குனா, நம்மளுக்கு அப்படியே மிரண்டு போய் நிக்கிறான். ஏன்னா, அண்டர் கிரவுண்ட்ல படியில பார்த்தீங்கன்னா, இவர் நம்மளுக்கு பாம்ப ஹேங் பண்ணி வச்சிருப்பாரு. அவ்வளவுதான் அங்க மொத்தமா பிளாஸ்ட் ஆகுது. அதே சமயத்துல இவனையும் இங்க ஷூட் பண்ணி போட்டு தள்ளிடுறாரு. நம்மளுக்கு லீனாவ கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா, அவங்க ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. இதுக்கு மேல நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அர்ஜுன் அங்கருந்து கிளம்புறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த மேடம் அர்ஜுனோட ஃபோன வச்சிருப்பாங்க. ஏதாவது ஃபோன் வருமா, செய்யுமா, இவன் எவிடன்ஸ்ல மாட்டுவானான்னு பார்த்தா, நம்மளுக்கு கரெக்ட்டா ஒரு ஃபோன் வருது. எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்லேருந்து. அந்த பேங்க்லேருந்து ஃபோன் பண்ண உடனே, ஆமா என்ன விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, இல்ல லாக்கர் நீங்க அசஸ் பண்றதுக்கு செய்றதுக்கு வரணும்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, இவங்க நேரா அங்க போறாங்க. ஆமா நாங்க அக்கவுண்ட் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணோம். ஆனா இந்த லாக்கர் ஏன் நீங்க சொல்லவே இல்லன்னு கேட்டா, மேடம் இது அர்ஜுன் பேர்ல இல்ல, கோபி பேர்ல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா? சரி ரைட்டு நான் இத அசஸ் பண்ணணும். நீ கொஞ்சம் வெளிய போன்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு அந்த லாக்கர திறக்குறாங்க. அதே சமயத்துல இங்க நம்மளுக்கு வீடியோ கேசெட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பார்ல, அத நம்மளுக்கு போட்டு பார்த்தா, இவர் அப்படியே மிரண்டு போயிறாரு. ஏன்னா, சின்ன சின்ன பிள்ளைங்கள மொதற்கொண்டு அவங்க ட்ரெய்னிங் குடுக்கும்போது, ஹிந்துஸ்தானுக்கு எதிரா தான் இருக்கணும். ஹிந்துஸ்தான் மக்கள எல்லாம் கொல்லணும்னு சொல்லிட்டு தான் ட்ரெய்னிங்கே குடுக்குறாய்ங்க. குழந்தைங்களையவும். அங்க நம்மளுக்கு ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்க வீடியோவ பார்த்தவரு, அப்படியே ஒரு செகண்ட் பாஸ் போட்டுட்டு மிரண்டு போயிறாரு. ஏன்னா, அதுல இருக்க ஜெகபதி பாபுவ இவர் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே அப்படியே கண்ணு கலங்கி அழுகுறாரு. நம்மளுக்கு மரண ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே நம்மளுக்கு கோபியோட சின்ன வயச காமிச்சோம்னா, நம்ம கோபி சின்ன வயசுல அவங்க அப்பாவ கட்டி பிடிச்சுட்டு படுத்திருக்க மாரி காமிக்கிறாங்க. அவங்க அப்பா ரகுவீர் தான் இந்த ஜெகபதி பாபு. சின்ன வயசுலேருந்து இவங்க அப்பா இவர கொஞ்சினது, செஞ்சது எல்லாத்தையும் அப்படியே நெனச்சு கண்ணு கலங்கி அழுதுட்டு, இவர் சேட்டலைட் ஃபோன் மூலியமா நம்ம சத்யாவுக்கு கான்டாக்ட் பண்றாரு. வீடியோ கால் அடிச்சுட்டு, "மரியாதையா உண்மைய சொல்லுங்க. எங்க அப்பா ரகுவீர் என்னானாரு?" அப்படின்னு கேட்டா, "இல்லடா ரகுவீர, உண்மைய சொல்லுங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு" கேட்டோம்னா, அப்படியே கண்ணு கலங்கிட்டு நம்மளுக்கு சத்யா உண்மைய சொல்றாரு. அன்னைக்கு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஃபைல்ஸ் எல்லாமே மிஸ்ஸிங்கு அப்படின்ட்டு. அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கூட இருக்க ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த அல்முஹிதீன் குரூப்க்கு குடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சோனே, அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம சத்யாவும், அவரோட அசிஸ்டன்ட் ஆண்டனியும் தான் போயிருப்பாங்க. அங்க ஃபைல்ஸ குடுக்குறது யாருன்னு பார்த்தா, நம்ம ரகுவீர். அத பார்த்தோனே இவங்க மிரண்டு போயிறாங்க. இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோனே, திருப்பிட்டு அட்டாக் பண்ணோம்னா, அங்க நடக்கிற கன் ஃபைட்ல தான் பார்த்தீங்கன்னா, கூட வந்த ஆண்டனி இறந்துடுறாரு. நம்ம பிரகாஷ் ராஜுக்கு கால்ல குண்டு பட்டுரும். நம்ம ரகுவீர சத்யாவ போட்டு தள்ளும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரத்த வெள்ளத்துல கிடந்த ஆண்டனி டக்குன்னு ரகுவீர சுட்டுறாரு. இவரும் பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருந்த கன் எடுத்துட்டு திருப்பி ரகுவீர சத்யா சுட்டோம்னா, அவர் அப்படியே நம்மளுக்கு பிரிட்ஜ்ல இருந்து தண்ணிக்குள்ள கீழ விழுந்துடுறாரு.
நான் ரகுவீரை பற்றி இங்கே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் அல்முஜிதீன் குரூப்பு ரகுவீரை சுட்டு கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன்டா. நான் நினச்ச மாதிரி ரகுவீர் கிடையாதுடா. அவன் அல்முஜிதீன் குரூப்போட ஆளு. ஒரு இந்தியன் சோல்ஜரு டெரரிஸ்ட்டுக்கு உதவு பண்ணலடா. ஒரு டெரரிஸ்ட் அல்முஜிதீன் குரூப்பில் இருக்கவன் தான்டா இந்தியன் சோல்ஜராகவே ஆயிடுக்கான். அதனால தான்டா நான் அவனை கொன்னேன் அப்படின்றாரு. அவனோட பையன் தீவிரவாதியாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் சுற்றி இருக்க யார்கிட்டையுமே நீ அவரோட பையங்கிறதே சொல்லலை. கோபிங்கிறவை உண்மையிலே செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த உலகத்தையே நம்ப வச்சுட்டு அர்ஜுன்னு சொல்லிட்டு உன்னை உருவாக்கினேன்டா அப்படின்னு சொல்லும்போது சுற்றி பயங்கரமாக சவுண்டு கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு டேடுன்னு சொல்லிட்டு இவர் கத்தும்போது பிரகாஷ்ராஜ் எந்திரிச்சு போனோம்னா அங்கே நர்சரியில் வேலை பார்க்குறவே கன் ஷாட் பட்டு அப்படியே செத்து கீழே விழுகிற மாதிரி ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இருந்தா நம்ம பிரகாஷ்ராஜை காணோம். அந்த ஃபோனை எடுத்து பேசுறது இவரோட அப்பா ரகுவீர். ஃபோனில் வாடா என் இடத்துக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இங்கே நம்மளுக்கு ரகுவீர் இடத்துக்கு வந்தோம்னா நம்ம அர்ஜுனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ரகுவீர் வந்தோன்னு கேட்குறாரு, அப்பா எங்க? அவரை என்ன பண்ண? அப்பா எங்கன்னு கேட்டா, உன் கண்ணு முன்னாடி நிற்கிறேன்னே நான் தான் உங்க அப்பா, அது உனக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்துறாரு. இது எல்லாம் ஏன் பண்ற செய்யறேன்னு கேட்டோம்னா, டேய் நீ உண்மையிலே செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு நான் தவியாத்த வச்சு உன்னை எங்கெங்கே தேடி அலைஞ்சேன். ஆனா கடைசியா நீ போட்ட பாத்தியா ரகுவீர் எங்க அப்பான்னு சொல்லிட்டு திரிநேத்திர அப்ளிகேஷன்ல அதை வச்சு உன்னைய நான் பிடிச்சேன்டா. ஆமாம், திரிநேத்திரால என்னோட ஆள் ஒன்று இருக்குது. திரிநேத்திரால மட்டும் இல்லை, சிபிஐ, ஹாஸ்பிட்டலு, மிலிட்ரி, போலீஸ்னு எல்லா இடத்துலையுமே எங்கள் ஆளுக்கு இருக்காங்க. ஏன் உன்னை லவ் பண்ணுறதுக்காக வந்தாலே சமீரா, அவள் என்னோட பெஸ்ட் ட்ரெயினி. ஆனால் அவள் கரெக்டாக எல்லா வேலையும் சரியாக செஞ்சுட்டு இருந்தா. உன்னோட சீஃப் ஜாமோதர், அவன் குடிக்கிற சரக்கில் இவ தான் விஷத்தை கலந்து உனக்கு கிஃப்டாகவே பண்ணுனா. எல்லாத்தையும் சரியாக பண்ணவ கடைசியாக உனக்கு இன்ஜெக்ஷன் போட கொடுத்தப்ப அவளோட ரியாக்ஷனே சரியில்லை. அந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு டவுட் ஆகி தான் அங்கே கரெக்டாக பிளான் பி போட்டோம். அவள் அந்த இன்ஜெக்ஷனை உனக்கு போடலைன்னா அவளை போடணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஓமையில் இருந்த காதல் அந்த இன்ஜெக்ஷனை உனக்கு போடலை. அதனால தான் அவளையே நாங்கள் கொல்ல வேண்டியது வந்துருச்சு. அன்னைக்கு அவட்ட கொடுத்தது மயக்க ஊசி தான். ஊர் ஃபுல்லாக உன்னைய டெரரிஸ்ட் ஆக்கி உன்னைய அவங்கள்ட்ட காப்பாற்றி என் பிள்ளைய என்னைய மாதிரியே என் கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். மரியாதையாக சொல்லு, அப்பா எங்கே தான் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னோன்னே நம்மளுக்கு கீழே பிரகாஷ்ராஜை காட்டுறாங்க. அவரை நம்மளுக்கு கட்டி போட்டு கன் ஷாட்டில் வச்சு ஷூட் பண்ண போனோம்னா, நான் ராணாடா, என்னோட ஒரிஜினல் பேர் ராணா, உன்னை நான் கொல்ல போறேன்னு சொல்லி சொல்லும்போது நம்மளுக்கு ராணா அப்படின்னு அர்ஜுன் கத்துறாரு. இது என்னோட பிளான் பி அப்படின்னு சொன்னோம்னா என்னடா நடக்குதுன்னு பார்த்தா சுற்றி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திரிநேத்ராவோட மிலிட்ரி கேங் வந்து இறங்கிருச்சு. பயங்கரமாக கன் ஷாட் பண்ணி சுற்றி இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளோம்னா நம்ம ரகுவீர் அந்த கன் ஷாட்லேருந்து ஜஸ்ட் மிஸ்ல காரில் நம்ம பிரகாஷ்ராஜை மட்டும் அள்ளி போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போனோம்னா விடாமல் நம்ம அர்ஜுன் ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு. அங்கே நம்மளது தனியாக ஒரு இடத்துல நம்ம பிரகாஷ்ராஜை இழுத்து போட்டுட்டு ரகுவீர் காரை விட்டு இறங்குறாரு. நம்ம கோபியை பார்த்து ரகுவீர் கேட்குறாரு, ஏண்டா அப்பாவோட பாசம் முத்தம் எல்லாம் மறந்து போச்சா உனக்கு? நீ தான் வேணும்னு சொல்லி நான் நினைக்கிற மாதிரி நீ ஏன்டா நான் வேணும்னு நினைக்க மாட்டேங்கிற அப்படின்னு சின்ன வயசுல ஒரு படம் வரைஞ்சதை காப்பாரு. கோபி நானா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பையன் ஃபோட்டோ வரைஞ்சி வச்சிருக்கதை காமிச்சோம்னா அது அப்படி கண்ணு கலங்க பார்த்துட்டு கோபி அழுகிறாரு. வேணா அவன் உன்னை எமோஷனல் பேக்மெயில் பண்ணுறான், அவனை நம்பாத அப்படின்னு பிரகாஷ்ராஜ் கத்துனா அவரை ஓங்கி ஒரு எத்திட்டு எமோஷனல் பேக்மெயில் பண்ணுறது நீயா இல்லை நானாடா, ஏன் புள்ளடா அவனை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி பாசம் காமிச்சு வளர்த்தேன்டனா. நம்ம கோபி சின்ன வயசுல அவர் பாசம் கட்டதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே அழுகிறாரு. இப்பயும் சொல்றேன், இந்த திரிநேத்திரம் வேணாம், இந்த நாடு வேணாம், எதுவுமே வேணாம், நீ வா நம்ம 2 பேரும் இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிவெடு. நம்மளுக்கு கன் பாயிண்ட்ல பிரகாஷ்ராஜை வச்சுட்டு கேட்கிறாரு, நாடா இல்ல வீடா, நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இவர் கண்ணு கலங்கி அப்படியே அழுதுட்டு கண்ணை மூடி பாக்குறாரு. நம்மளுக்கு இவர் சின்ன வயசுல கொஞ்சினது செஞ்சது அப்பா எல்லாமே பாசம் ஞாபகம் வந்தாலும் நம்ம சீஃப் சொல்லியிருப்பார் இல்லையா ஒரு வார்த்தை, நீ அப்பாங்கிற வீக்னஸை தூக்கி எரிஞ்சா மட்டும்தான் இந்த நாட்டுக்காக நீ உண்மையிலே காப்பாற்ற முடியும்னு சொல்லி சொன்னோம்னா அதை நினைச்சவர் கண்ணை திறந்து டக்குன்னு எனக்கு என் நாடு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அப்பாவையும் ஷூட் பண்ணிடுறாரு. ரகுவீர் அப்படியே கண்ணு கலங்கிட்டு சரிஞ்சா நம்மளோட ஹீரோ இது வரைக்கும் காட்டாத பெர்ஃபார்மன்ஸ் கத்தறி அழுகிறாரு. அப்பா இறந்து போயிட்டாரு, நம்மளே சுட்டு கொன்னுட்டோமேன்னு சொல்லிட்டு பிரகாஷ்ராஜ் ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சி சமாதானம் பண்றாரு. நம்ம எல்லாருக்குமே அப்படியே கண்ணு கலங்குது நண்பா. அப்படியே இந்த படம் முடிஞ்சுன்னு சொல்லி நினைச்சா 1 வீக் லேட்டர்னு காமிக்கிறாங்க. இங்க நம்மளுக்கு ஷாமை பார்க்கறதுக்கு அர்ஜுன் வந்திருக்காரு. ஷாம் பார்த்துட்டு கேட்கிறாரு, என்ன எல்லா பிரச்சனையும் முடிஞ்சா மறுபடியும் திரிநேத்ரால ஜாயின் பண்ணிடுறியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அவர் போட்டிருக்க கிளாஸை கழட்டி அங்கே டேபிள் மேலே வைக்கிறாரு. வச்சுட்டு சொல்றாரு, எனக்கு வந்து விசாகப்பட்டினத்தில் பாஸ்போர்ட் கொடுக்கும்போது இந்த கிளாஸையும் கொடுத்தாங்க. நம்ம மேடம் அடிக்கடி பேசுகிற மாதிரி காமிக்கிறது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா ஃபோன் பண்ணியிருப்பாரு. சொல்லுங்கள் சத்யான்னு கேட்டால் நம்மளுக்கு திரிநாத்னாலே ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு சத்யா தான் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அவங்க லீனாக்கு ஃபோன் பண்ணி நீ அர்ஜுனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இவர் போட்டிருக்க கிளாஸ்ல இருக்க கேமரா வழியா நம்ம மேடம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நடக்கிறத ஃபுல்லாவே. லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஜெகபதி பாபுவை போட்டு தள்ளுறப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் கரெக்டாக கன்னை பார்த்துட்டு தான் உடனே டீம் இறங்குங்கன்னு சொல்லிட்டு மொத்த டீமையும் இறக்கி விட்டுருப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் ஷாம், அன்னைக்கு நான் தாமோதர் சாருக்கு வாங்கிட்டு வந்த விஸ்கியை உன் கையில் தான் கொடுத்தேன், நீ தான் உள்ளே கொண்டு வந்து வச்ச. சமீராவோட பேக்ரவுண்ட் செக் பண்ணது நீ தான். நம்மளுக்கு அப்படியே காமிக்கிறாங்க சமீராட்ட அந்த இன்ஜெக்ஷன் இவர் தான் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி ஸ்னைப்பரில் நம்மளுக்கு சமீராவை ஷூட் பண்ணது இவர் தான். நம்ம ஷாம் அப்படியே மிரண்டு போயிட்டு, நான் ஏதோ ஃபேக்காக இதாகிடுச்சு செஞ்சிருச்சு, அந்த ஒரு பேக்ரவுண்ட் செக்கை வச்சு நீ என்ன எப்படி சொல்லுவேன்னு சொன்னால், நான் வீடியோவை பார்த்துட்டு ஷாம், சின்ன வயசில் ராணா எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்த வீடியோன்னு சொன்னோம்னா அதில் ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா நான் ஷாம் கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறாரு. அதுதான் இந்த ஷாமு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் எந்திரிச்சு போனால் நம்ம ஷாம் டக்குன்னு கன் எடுத்துட்டு அர்ஜுனை ஷூட் பண்ணுறதுக்கு எடுத்தா அவ்வளவுதான். அங்கேருந்து ஸ்னைப்பர்ஸு டக்குன்னு நம்ம ஷாமை போட்டு தள்ளிடுறாங்க. ஏன்னா அந்த கண்ணாடியை டேபிள் மேலே வச்சிருக்கப்ப அந்த கண்ணாடி மூலியமாக நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. வெளியே நம்ம அர்ஜுன் வந்தோடனே, கோபி இந்தா உனக்காக சமீரா வச்சிருந்த லெட்டர் உன்னோட லாக்கர்லேருந்து கிடச்சிச்சுன்னா, அங்கே லாக்கரில் உண்மை எல்லாத்தையும் எழுதி நம்ம சமீரா வச்சுருப்பாங்க. நான் உன் மேலே வச்சுருக்க காதல் உண்மை, அதனால் என்னால் உனக்கு கெடுதல் செய்கிறதுக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அழுதுகிட்டே இருந்தோம்னா, அர்ஜுன் உனக்கு அடுத்த மிஷன் அசைன் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு காமிக்கும்போது பயங்கரமான கோட் ஷூட்டோட நம்மளுக்கு மறுபடியும் அடுத்த மிஷனுக்கு இவர் தயாராகிட்டாரு. நம்மளுக்கு அப்படியே கோதாச்சேரி 2ஓட அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் அந்த படமும் ரிலீஸ் ஆயிருன்னு சொல்லி நினைக்கிறேன் நண்பா. இந்த படத்தை ரொம்ப நாளாக ஒரு சப்ஸ்கிரைபர் நண்பர் தான் கேட்டுட்டு இருந்தாரு. அவருக்காகவே இந்த வீடியோவை நான் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆடியோ பேசி முடிச்சிட்டேன். ஆனால் அந்த ஆடியோ ஃபைலை மிஸ் ஆயிருச்சு, வீடியோ ரெடி பண்ணவே முடியாமல் போயிருச்சு. அதனால் மறுபடியும் இப்போ ஆடியோ பேசி அவருக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். உண்மையிலே நல்ல தரமான படம் தான். எனக்கு இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு சொல்லி தோணுச்சு. நம்ம எல்லாருமே நித்தம் பார்க்குற வேலை அவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு தான் நம்மளாம் வேலை பார்த்துட்டு இருக்கோம், உழைச்சிட்டு இருக்கோம். இங்கே நம்மளுக்கு எவ்வளவோ வேலைகள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் எல்லையில் இருக்க மிலிட்ரியை நினச்சி பார்க்கும்போது நம்மளாம் பார்க்கறது சாதாரணம்னு சொல்லி தோணுது. காரணம் என்னன்னா, எந்த நிமிஷம் வேணாலும் உயிர் போகும்னு சொல்லி தெரிஞ்சும் அவங்க எல்லையில் நிற்கிறாங்கன்னா நீங்களும் நானும் நிற்போமான்னு கேட்டால் நான் டவுட்டு தான் கண்டிப்பாக. உண்மையிலே பனிலையும் குளிர்லையும் உறைஞ்சு போகிற குளிரில் அப்பா நினச்சி கூட பார்க்க முடியல. உண்மையிலே அவங்களுக்கு ஒரு சல்யூட் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பட்டூஸ்.